தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தொடக்க ஜெபத்தை சபை ஊழியக்காரர் அருமையான ராபர்ட் அவர்கள் தொடக்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, என் நேசிக்கின்ற தகப்பனே, அருமையான என் மகன் சாமல் ஐயாவை நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொண்டீங்க. அவர் எங்களோடு இருந்த வரைக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு சபை மூப்பராக, ஆவிக்குரிய தகப்பனாக, ஆலோசகராக, ஒரு வழிகாட்டியாக இருந்து எங்களை வழிநடத்தினாங்கப்பா. வேதத்தை முழுவதும் அரைத்து குடித்த ஒரு மகனாக எந்த ஒரு பகுதியை கேட்டாலும் பார்க்காம சொல்லக்கூடிய ஒரு திறமையான கொடுத்துருந்தீங்க. ஆனாலும் பூமியில இதற்கு மேல் இருந்த மகன் கஷ்டப்படக்கூடாது. நீர் உம்முடைய பரமராட்சியத்துக்கு அழைத்து கொண்டீங்கப்பா. அவர் எதற்காக இத்தனை நாள் காத்திருந்தாரோ, எதற்காக இத்தனை நாள் அவருடைய ஆசைப்பட்டிருந்தாரோ, அந்த தகப்பனே ஒரு பலனை அடையப்படிக்கு அழைத்து கொண்டேன். அதை இழந்து வாடுகிற குடும்பங்களுக்கும், ஒரே குறிப்பாக சபை மக்களுக்கும் நீ ஆறுதல் தரணுமா சொல்லிட்டு சாமுவேல் நீர் எடுத்துக்கொண்டீங்க. ஆண்டவரே, அவர் தகப்பனை நல்ல கடிதரும் மரமாக, சுவையிலிருந்த பழமாக உமக்கு இருந்தாங்க. பூமியில உப்பாக இருந்தார், பூமியில வெளிச்சமாக இருந்தார். எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராக, தான தர்மங்கள் பண்ணுகிறவராக, உமக்கு பிரியமுள்ள மகனாக உலகத்தில் வாழ்ந்தார். ஆண்டவரே, அவரை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று நீர் அறிவீர். ஆண்டவரே, நல்ல ஒரு மகனாக வாழ்ந்தாரப்பா. ஒரு மகன் எங்கள் சபையில கடைசி அவர் ஜீவன் போற வரைக்கும் தந்தீங்க. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கு மகிமை தருவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது நம்ம எல்லாரும் சிங்கார மாளிகையிலே ஜெயகீதங்கள் பாடிடுவோம் என்ற அந்த பாடலை சபையோர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் நாளில் அறியாதிருப்பதால் எப்போதும் அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாகிடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். வேத பாடத்தை சகோதரர் ஜோசப் ஆறுமுக அவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18 வரை வேத பாடமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால்
இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன ஒரு ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், இந்த பகுதியிலே நம்ம வாசித்த அருமையான ஒரு நிகழ்வு தான். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள். எத்தனையோ மக்கள் ஆறுதல் சொல்ல வர்றாங்க, துக்க வீட்டில் எவ்வளவோ ஆறுதல் சொல்றாங்க. ஆனா இங்க இந்த வார்த்தையினாலே நீங்க தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க என்று கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. எந்த வார்த்தையினாலே, எப்படி என்று கேட்டா, உலக மக்களை போல இறந்தவர்களுக்காக நீங்க துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை என்று 13 சகோதரரே என்று அங்கே சொல்லுகிறதை கவனிங்க. உலக மக்கள் மறுமைக்குரிய நம்பிக்கை இல்லை, இறந்துட்டா அதோட முடிஞ்சு. நம்ம எண்ணத்தை என்ன அடுத்து என்ன காற்றோட புகையோட மறைஞ்சிடும். இப்படி கடைசி வரை யாரோ என்றுதான் கேள்விக்குறியோடு முடிக்கிறாங்களே தவிர கடைசி வரை இயேசு என்று அவங்களுக்கு தெரியாது. அஞ்ஞானிகள் உலக மக்கள். அது மாதிரி நீங்க அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை, அவங்களை போல நீங்க இருக்காதீங்க சகோதரர்களேன்னு சொல்லிட்டு அங்கே உபதேசத்தை சொல்றாங்க. இயேசுவானவர் மரித்து, அவரே மரித்து, ஒரு தேவகுமாரன் இந்த உலகத்திலே அவர் மனிதனை மீட்க உலக ரட்சகராக வந்தாலும் அவரே மரிச்சார், பின்பு எழுந்தார் என்று நாம விசுவாசிக்கிறோமே. மரிக்காமையே போயிட்டார் என்று நம்ம சொல்லல, மரித்து 3ஆம் நாள் எழுந்தார் என்பதுதானே நம்முடைய விசுவாசம், நம்ம அறிக்கை. அதே போல இயேசுவுக்குள் நித்திரடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்றுதான். பரலோகத்திலே இதாவது வலது பாசத்திலே இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப 1 யோவான் 2 அதிகாரம் 1 இருக்கு, பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இயேசு இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துடைய கொடூரமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது, தொடங்கும் போது, 666 முத்திரைய தரிக்க கட்டளிடும் போது, இக்கட்டான நிலைமையிலே உலகம் முழுவதும் சோதனைக்குள்ளாக ஆகும் போது, தம் உயிர்களை மீட்கும்படி இந்த உலகத்திலே திரும்ப மத்திய வானத்திலே வெளிப்பட போறாரு. இயேசு மட்டுமல்ல, தேவனும் இயேசுவோட வர்றாருன்னு இங்க போட்டிருக்கிறது கவனிங்க. தேவன் அவரோட கூட, எவரோட கூட? இயேசுவோட கூட தேவனும் வருவார். தேவன் வருவார்னே போட்டு, இயேசுவோட தேவன் வருவார். 2 பேர் வருவாங்க பரலோகத்திலிருந்து மத்திய வானத்தில் அவங்க வர்றாங்க. வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்றதில்லை. அன்னைக்கு உயிரோடு எத்தனை மக்கள் இருக்கிறாங்களோ, கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்கு விட ஓவர்டாக் பண்ணி அவங்க முந்தி பரலோகத்துக்கு போறது இல்லை. இங்க தெளிவா போட்டுருக்கு. ஏனெனில் இங்கே 16 வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதாவது இறங்கி வருவார்னா இந்த பூமிக்கு இல்ல, பூமிக்கு வர்றதில்லை. இங்க வந்து பூமிக்கு வர்றதை பத்தி இங்க போடல. இறங்கி வரும்போது, வந்துகிட்டு இருக்கும் போதே மத்திய வானத்திலே, அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறாங்க. முதலாவது கிறிஸ்துக்குள்ள எத்தனை பேர் மரிச்சிருக்காங்களோ அவர் வந்துகிட்டு இருக்கும் போதே எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது பின்பு 17 பின்பு அன்னைக்கு சாகாம உயிரோடு இருக்கிறவங்க நாமும், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்னா கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்தவான், நீதிமான். நாமும்னா எல்லாரும் கிடையாது. அதனால பரிசுத்தவான்கள் மனவாட்டி சாணத்தை உடைய அன்றைக்கு உள்ள ஒரு தேவ பரிசுத்தவான்கள் என்ன போட்டிருக்கு, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. எங்க? மேகம் அவர்களோட கூட, முந்தி எழுந்திருக்கிறாங்க இல்லையா கிறிஸ்துக்குள் மரித்தவங்க, அவங்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு. இங்க மேகம் ஆகாயம் சொல்றதுனால பூமி இல்லை, இந்த பூமியில கிடையாது, மத்திய வானத்துல. தேவனும் இயேசு வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதல்ல எந்திரிக்கிறாங்க.
அன்னைக்கு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படியே மர்வமாக்கப்பட்டு 1:15 அந்த விளக்கம் போட்டு ஒரு நிமிஷத்திலே மர்வமாக்கப்படுவோம். ரெண்டுமே ஒரே நிகழ்வு தான், ஒரே ஆசிரியர் தான் அங்கே சொல்றார். இதுதான் ரகசிய வருகைன்னு சொல்றோம். தேவ பிள்ளைகள் ரகசிய வருகைன்னு சொல்றோம். ரகசிய வருகைன்னு இருக்கா பைபிள்ல அப்படின்னு சிலர் தெரியாம பேசுவாங்க. ரகசிய வருகைன்னு இருக்கான்னு 1:15 அதிகாரத்தில் 51 இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்றான். ஒரு ரகசியத்தை சொல்றேன்னே சொல்றான். இங்க கர்த்தருடைய வருகை முன்னிட்டு நீங்க போட்டிருக்கு. ரெண்டையும் இணைக்கும் போது ரகசிய வருகை, ரகசிய கர்த்தருடைய வருகை ரெண்டும் இணைக்கும் போது ஒரே நிகழ்ச்சி, ஒரே ஆக்கியம், ஒரே சம்பவத்தை தான் இங்க எழுதுறான். அது எப்படி நீங்க அங்கே இங்கே உள்ள இணைக்கலாம்னா மத்தேயு 1:21 அங்கே இயேசுன்னு போட்டிருக்கு. இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவன்னு அர்த்தம் 21. மத்தேயு 2 கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இருக்கு. ரெண்டையும் நம்ம இணைச்சி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றது இல்லையா? சொல்லக்கூடாதா? அந்த மாதிரி ஒரே ஆக்கியோன், ஒரே நிகழ்வு, ஒரே நிகழ்ச்சியை அங்கே ரகசியம் சொல்றான், இங்க வருகைன்னு சொல்றான். ரகசிய வருகைன்னு சொல்றான். யாருக்கு ரகசியம்? அந்தி கிறிஸ்துவுக்கு ரகசியம், பிசாசுக்கு ரகசியம், கள்ளத்தீர்க்கதரிசிக்கு ரகசியம், உலக மக்களுக்கு ரகசியம், ரட்சிக்கப்படாதவனுக்கு அது ரகசியம், தேவ பிள்ளைகளுக்கு அது ரகசியம் அல்ல. ரகசியங்கள் முழுவதும் அப்போஸ்தலருக்கு வெளியாக்கப்பட்டதுனால, மறைபொருள் முழு வெளியாக்கப்பட்டதுனால தான் இதை அவங்க சொல்றாங்க. அறியாத உலக மக்களுக்கு அது ரகசியமா இருக்கிறது. ஆகவே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, மேகத்திலே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தரை விட்டு விலகவே மாட்டோம். அதான் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணம் சொல்றாங்க. ஒரு கல்யாணம் புருஷனுக்கு பண்ணிட்டா, புருஷனுக்கு ஒரு மனைவி கல்யாணம் ஆக்கிட்டா, அதுக்கு பிறகு அவங்க பிரிஞ்சு போய் இருக்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஒன்னா தான் இருப்பாங்க. தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்க கூடாது. இயேசு மணவாளனாக, சபை மணவாட்டியாக 2 பேரும் ஒற்றுமையா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த 2 பேர்ல திரும்ப இதே பூமிக்கு திரும்ப வந்து இறங்குவதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. யூதா 15 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வர்றாருன்னு நாங்கள் போட்டிருக்கு. ஏன்னா அது வந்து 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகையில் 1000 பரிசுத்தவான்களோடு இயேசு வர்றாருன்னு போட்டிருக்கு. அந்த பரிசுத்தவான்கள் இயேசுகிட்ட எப்படி போனாங்க என்ற கேள்விக்கு தான் இந்த பதில். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அவங்க இயேசுவோட இந்த பூமியில வரும்போது மணவாட்டி ஸ்தானத்துக்கு வர்றாங்க. அதுதான் 2ஆம் வருகை. சகரியா 14 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, தேவரீர் வருவீர், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. அப்பொழுது அவருடைய பாதம் கிழக்கிலே ஒலிவ மலை மேலே அவங்க பாதம் தங்கும். இந்த பூமியிலே காலை மிதிப்பார். அதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே உங்க கண்களுக்கு முன்பாக இந்த ஒலிவ மலையிலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார் என்று 9-11 வசனம் வரை அங்கே தூதர்கள் அங்கே விளக்கம் கொடுக்குறாங்க. ஆகவே ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுறது, 2ஆம் வருகை எடுத்துக்கொண்டவங்களை பகிரங்கமா அந்த பூமியில வந்து இறங்குவது. இதுதான். ஆகையால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா 18 இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் என்ன செய்யுங்க. இதுதான் ரகசியம், இதுதான் முக்கியம். அநேகருடைய கண்கள் அடைக்கப்பட்டதுனால மறுமை என்றால் தெரியல, நித்திய ஜீவன் என்ன தெரியல, இறந்ததோடு எல்லாம் முடிஞ்சிடும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், பூச்சிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம்னு சொல்லி உலகத்தோட கதை முடிஞ்சிட மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் அஞ்ஞானிகள் என்று மத்தேயு 6:32 சொல்லிட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு, சீசர்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் எல்லா ஆசீர்வாதங்களும் உலகத்தில் இருக்கும் நாளெல்லாம் ஆசீர்வாதம் கூட கொடுக்கப்படும். அருமையான சாமுவேல் அண்ணன் அவர்கள், எனக்கு ஒரு மூத்த சகோதரர் இந்த வீட்டில் ஒரு 16, 15, 16 வயசுல இங்கே நான் ஐக்கியமாகி, எனக்கு அம்மா அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை, அனாலியா. இவங்களை அண்டி இவங்க அப்பா ஐசக் அப்பா எனக்கும் அப்பா. அதனால் அவரை நான் மறக்க முடியாது. அவங்க இல்லாட்டினா இன்னைக்கு நான் பால்முறையேசன் இல்லை, நான் இல்லை. இந்த வீட்டில் எத்தனையோ முறை சாப்பிட்ருக்கேன், எத்தனையோ முறை தூங்கியிருக்கேன், எவ்வளவோ முறை விளையாண்டுருக்கேன். அண்ணன் அவங்க பறவை மில்லில் வேலை செஞ்சுக்கிட்டு சைக்கிள்லேயே போவார், சைக்கிள்லேயே வருவார்.
மெத்த நேரத்தில் சைக்கிள் வேலை இங்கே உட்காந்து சைக்கிள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு விற்றுக்கிட்டே இருப்பார். அதில் எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று ஏற்பாடு, நீ வியாபாரம் பண்ணு வெளியின்னு சொல்லி மீன் வியாபாரம் பண்ணுறதுக்கு என்னைய பழக்க வச்சாங்க. எனக்கு கமலா டீச்சர் அம்மா எனக்கு கடை வச்சு கொடுத்தாங்க. இப்படி தான் என் விசுவாச ஓட்டத்தை தொடங்கினேன். இன்றைக்கு அவங்க சார்பில் தான் மதுரை ஜார்ஜ் ஆலயத்தில் நான் சேர்க்கப்பட்டு சிஎஸ் போதகர் ஆனது. ஆண்டவர் கிருபையில் இன்றைக்கு 40 ஆண்டுக்கு மேலே அதை நினைவு கூறுறேன். இன்ன வரைக்கும் இந்த ஊழியத்தை சிறப்பாக நான் செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுப்பதற்கு அடிப்படை அஸ்திவாரம் இந்த குடும்பம் தான், இந்த அண்ணன் தான், எங்கள் அப்பா ஐசக் தான். அந்த ஞாபகார்த்தமாக தான் என் மூத்த மகனுக்கு ஐசக்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். இன்றைக்கு அவங்கள என்னால் மறக்க முடியல. நான் சிஎஸ்ஐல இருந்து வெளியேறி இந்த மக்களுக்காக, இந்த நாடோடி மக்களை ரட்சிப்பதற்காக நான் வந்தபோது தீப்சி மிச்சில் இணைந்து இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருந்தேன். அப்போ ஐயாவும் ஐசக் ஐயாவும் என்னோட வந்துட்டார். சிஎஸ்ஐ விட்டு வந்து என்னோட ஐக்கியமாகி இந்த சபையை கட்டணும். என்னுடைய ஜெபக்குழுவை அவர் மூப்பராக இருந்து நடத்தினார். என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட உதவி ஊழியர்கள் முழுவதும் ஆதரவாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அன்னை அவர்களை ஐயா வந்து எனக்கு 2 கையாக வலது கையாக இருந்து இந்த ஊழியத்தை தாங்கினாங்க. என்னை மட்டுமல்ல, எனக்கு அடுத்து வந்த எல்லா ஊழியர்களையும் எல்லா சகோதரர்களையும் வேறுபாடு இல்லாமல் அன்பு பாராட்டி இன்ன வரைக்கும் அவங்கள ஆலோசனை சொல்லி விசுவாச வெற்றி பாதையில் நடத்துகிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடி இன்னைக்கு ஓட்டத்தை அழகாக முடிச்சிருக்காரு. 78 வயசுல அவரை யாரும் சொல்ல முடியாது. அந்த வயசு வரைக்கும் அவரை பலன் குறையாம, பார்வை குறையாம, கடைசி வரைக்கும் வந்தவங்களை வரவேற்று பிப்ரவரி 11ஆம் தேதி சர்ச்சு ஆண்டு விழாவில் ஐயா அண்ணனை சந்தித்தேன். சந்திக்கும் போது அதே பொன்முருவில், அதே அன்பு, அதே பாசத்தில் ஒரு பேச்சு குத்திக்கிட்டு இருப்பார். அந்த பழக்கத்தான் எனக்கும் வந்து, நானும் இப்போ பேச்சு குத்திக்கிட்டு அன்னைக்கிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த பேச்சு குத்துகிற பழக்கம் எனக்கும் இப்போ வந்துருக்கு. எனக்கு இருக்குது. இப்போ என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும். இவங்க என்னை கற்றுக் கொடுத்தது தான். ஆகவே எனக்கு தாயாக, தகப்பனாக, சகோதரனாக இருந்து என்னை பலப்படுத்துறது போல் அநேக ஊழியர்களை பலப்படுத்தி வர்றாங்க. குறிப்பாக இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் சிந்தை சபை வளருவதற்கு, கட்டப்படுவதற்கு மூத்த சகோதரனாக ராபர்ட் அவர்களுக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காருன்னா அது மிக இல்லை. அவரை போல இன்னும் அநேக சகோதரர்களுக்கு அவர் சகோதரராக, நல்ல ஒரு நண்பனாக இருந்து நடத்திட்டு இருக்கிறார். அவர் ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிட்டாரு. இதில் நம்ம துக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் நம்மை விட முந்திக்கிட்டார். பின்பு என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நாம் எல்லாரும் அவருடைய வெற்றி பாதையில், விசுவாசத்தில் நாம் பழக்கப்பட்டு அதை நம்ம உட்கொண்டு அந்த விசுவாச பாதையில் நாமளும் நடந்து வெற்றி வீரர்களாக, அருமையான ஜெய வீரர்களாக அவரை பாதையை நாம் பின்பற்றி இயேசுவின் வழியிலே நடப்போமாக. தேவன் தாமே அவருடைய ரகசிய வருகையில் அண்ணன் அவர்கள் முதலாவது எழுந்திருக்கப்பட்டு அன்றைக்கு நம்ம உயிரோடு இருந்தால் நாமளும் மர்வமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லாரும் பெறுவோமாக. இந்த வார்த்தையினாலே இங்கே கூடி வந்திருக்கிற ஒருவருக்கு ஒருவர் தேற்றுவோமாக, ஆதரவுப்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். நிறைவு ஜெபத்தை ஜெயசேலர் சகோதரர் செய்யும்படி கேட்கிறேன். ஜெபிப்போம். இறக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு வந்து எங்களை விட்டு மண்டையில் வந்திருக்கிறதான அன்பு சகோதரர் சாமுவேல் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் விட்டு சென்றதான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த சரீரம் நல்ல ரத்தத்துக்காக இப்பொழுது நாங்கள் புறப்படுகிறதை அறிவி மோசையுடைய சரீரத்தை அடக்கம் செய்யும் பொழுது ஆண்டவர் தேவரை நீர் முன்னிருந்து நடத்தியதை போல இந்த சகோதரனுடைய நல்லடக்கத்தை தகப்பனை நீட்டாமை முன்னிருந்து நடத்தியதை வேண்டுகிறோம். அண்ணனை பிரிந்து துக்கத்தோடு இருக்கிற குடும்பத்தினர், உறவினர்கள், சபை மற்றும் அனைவரையும் ஆறுதலையும் தேர்தலினாலும் வழிநடத்துவோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் கல்லறைக்கு வரும்படி அன்போட அவர் வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்துட்டாங்க.